ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த லெந்து நாட்களின் தியானமாக 27 நாள் ஆண்டவர் தயவாய் நடத்தினார். இந்த 28வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த முறை ஆண்டவர் அதிகமாக உணர்த்தி சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், மனிதனிடத்தில் அன்பாயிருங்கள் என்பதுதான். ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு பரலோக அன்போடு நம்மை இணைத்தார் என்றும், அவர் எப்படி மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் அவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு அன்பை பார்க்க முடியாது. பொதுவாக மனிதனை வெறுக்கிற அனுபவம் தான் அதிகமா இருக்கு. நேசிக்கிற குணம் இல்லை. ஆனால் இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. குறிப்பாக இந்த புஸ்தகத்தில் இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால், ஏழைகளுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய விதத்தை தலைவர்களாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, கட்டாயமாக அல்லாமல் மனப்பூர்வமாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் தான் இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். அநேக விஷயங்கள் இதில் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய சீஷர்களை அனுப்பி பல காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முன்னாடி உள்ள வசனம் பாருங்க, 7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம சகாயத்திலும் பெருக வேண்டும். அநேக விஷயம் சொல்றாரு. அதில் குறிப்பா அன்பிலே கொரிந்து சபை பெருகி இருக்கிறது. அன்பு, ஒருவர் பேரில் உள்ளதான ஒரு அன்பு அதிகம் காணப்பட்டது. எப்படி உங்களிடத்துல அன்பு இருக்கோ அதே போல தர்மம் செய்கிற காரியத்திலும் உங்களுக்குள்ளே ஒரு பெருக்கம் தேவை என்பதாக தான் பவுல் சொல்லி கொடுத்து, இதை நான் உங்களுக்கு கட்டளையா சொல்லல, மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்க அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். உண்மையா நீங்க அன்பா இருக்கிறீங்களா? என் மேல அன்பா இருக்கிறீங்களா? ஏழை ஜனங்கள் மேல அன்பா இருக்கிறீங்களா என்பதை உங்களை சோதிக்கும்படி சொல்லிட்டு தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் இயேசு யார் என்பதை இந்த இடத்தில் முக்கியப்படுத்தி கூறுகிறார். அவருடைய கிருபையை அறிந்திருக்கீங்களே. அவர் என்ன செய்தார்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், ஆண்டவர் யார் தெரியுமா? சகலவற்றையும் படைத்தவர். எல்லாவற்றுக்கும் அவர் உரிமை இருக்கிறது. அவர் இல்லாம உலகத்தில் ஒன்றுமில்லை. தேவாதி தேவன், வார்த்தையாகிய தேவன், வல்லமையுள்ள தேவன், அதிகாரம் படைத்த தேவன், உயர்ந்த தேவன். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்தார் பாருங்க.
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. அப்ப ஆண்டவர் என்ன இருக்காரு? தரித்திரமா மாறி இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவரிடத்தில் ஒரு குறைவு இல்லை. அவர் தரித்திரமானார், ஒண்ணுமில்லாத மாறிட்டார். யாருக்காக தெரியுமா? நம்மை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்ற. நான் சொல்வது பணக்காரர்களாய் மாற்ற அல்ல. அவர் தன்னை குறைத்து கொண்டார், நம்மை உணர்த்த. நாம் பாவத்தின் நிமித்தம் தரித்திரராய் மாறினோம். மீண்டும் சொல்லுகிறேன், பணம் அல்ல, அவருடைய அன்பினாலே அவர் தன்னை விட்டு கொடுத்து, தன் உயிரை கொடுத்து நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் தியாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பாருங்கள். அவர் பிதாவோடு சமமாய் இருந்தார், அதை ஒன்னில்லாத இழந்துட்டு அவர் தரித்திரமாகி நம்மை உயர்த்துவதற்காக சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். சிலுவை வரைக்கும். அதனாலே அவர் சிலுவையில் தன்னை தரித்திரமாய் ஒப்பு கொடுத்ததனால நம்மை ஆவிக்குரிய ரீதியில் ஐஸ்வர்யவான்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான தேவன்! எந்த அளவுக்கு அவர் தியாகம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவர் நம்மை அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இரத்தம், அங்கே ஐஸ்வர்யம், இங்கே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அவர் மீட்பு. விற்கப்பட்டோம், அடிமையானோம், கைவிடப்பட்டோம், தனிமையானோம். ஆனால் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு விலைக்கரையமாக இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். இப்ப நாம் யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் படித்து பாருங்கள். யோவான் 1:12 படித்து பாருங்கள். விசுவாசத்தினால் நாம் அவருடைய பிள்ளைகள். ஆவியானவர் அவருடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது நாம் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். அப்பா பிதான்னு கூப்பிட அன்றைக்கு உரிமை அல்ல. என்றைக்கு ஆண்டவர் இறங்கி வந்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த தியாகமான செயலை செய்தாரோ, அதை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்ம அதை நம்பும் போது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த பெரிய பாக்கியம், எனக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு பிதா இருக்கிறார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, அவரையெல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்கிற அளவில் உரிமையோடு கூட நாம் வாழ முடியும். எனவே இந்த வார்த்தையை கேட்ட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ வைக்க அவர் தன்னை அழித்து கொண்டார். மத்தேயு 8:20 சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த ஆண்டுடைய அன்பை நினைங்க. இந்த லெந்து நாட்களிலே அவருக்காக ஒப்பு கொடுங்க, அவரை நேசிங்க, அவருக்காக வாழுங்க. அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே இந்த காரியம் கிடைத்தது. நினைத்து பார்ப்போம், நன்றி சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அருமையான சமயத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இனி எங்களுக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, எங்களுக்கு என் தகப்பன் இருக்கு. எங்களை உயர்த்த வந்த தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உம்மை பின்பற்ற கிருபைதார். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை இறங்கி வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.